குளிர்ச்சியா இருக்காம். அவரே நினைச்சு பார்க்கிறார், என்னடா இந்த நெருப்பு இப்படி ஜில்லுன்னு இருக்கே, ஒருவேளை லங்கையோடைய நெருப்பு இப்படிதான் இருக்குமா, இல்ல நம்ம வால்ல வச்சோன்னு அந்த நெருப்பு பவர் கம்மியா இருக்கா? ஏன்னா நம்ம வாயுடைய அப்பா வாயுடைய மித்திரன் இந்த அக்னி பகவான், ஒருவேளை அவர் நம்மளுக்காக பவரை குறைச்சுட்டு இருக்காரா, இல்ல லங்கா நெருப்பு சுடாதா, இதனுடைய சூக்ஷ்மம் புரியலே, இல்ல தேவியுடைய வாக்கான்னு நினைக்கிறா. இது போற பலவிதமான எண்ணம். அந்த அக்னி சுடாம இருக்கு, குளிர்ச்சியை கொடுக்குது. சிசிரஸ்வே கசம்பாதோ லாங்கோலாக்ரே பிரதிஷ்டிதா. அந்த நெருப்பு எடுத்துட்டாரு, அப்பதான் தோணித்து அங்கேயே கீழே இருக்கும். இந்த நெருப்புனால ஒரு காரியத்தை பண்ணணும். என்ன பண்ணணும்னா, அவன் நெருப்ப வச்சுட்டான், நம்ம அவனுக்கு என்ன பண்ணலாம்னா அஸ்ய சந்தர்ப்பணம், அந்த நெருப்புக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கணும், பார்ட்டி கொடுக்கணும். அதை என்ன பண்ணலாம்னா கர்த்துமேவ கிரகோத்தமைஹி அல்பயத்னேவ கார்யேஸ்மின் மமஸ்யா சபலம் ஸ்ரமஹ. கீழே போறோம்னா சத்து மேல போகணும்னா நெருப்பு எல்லா இடத்தையும் பத்திடும். இப்படி ஜில்லுன்னு நம்மளுக்கு இருக்கும்படியுமா அந்த நெருப்பு இருக்காரு அந்த அக்னி பகவான். அவருக்கு பார்ட்டியாக என்னன்னா இங்க இருக்கிற வீட்டெல்லாம் கொடுத்துருவோம், இல்ல இந்த ஊரையே அவருக்கு பார்ட்டியாக கொடுத்துருவோம்னு முடிவு பண்ணிட்டு, அப்படி அங்க இருக்கக்கூடிய அந்த லங்கா பிரதேசத்துல இருக்கக்கூடிய வீடுகளுக்கெல்லாம் கிளம்பி போகிறார். எல்லா வீட்டுக்கும் நெருப்பு வைக்கிறார். அந்த நெருப்பினுடைய ஜுவால பத்திண்டு எரியறது. யார் யார் வீடுன்னா, யார் யாரெல்லாம் துஷ்ட பசங்களோ எல்லாருடைய வீட்டுக்கும் போய் நெருப்பு வைக்கிறார். மகாபிரஸ்தன், இந்திரசத்ரு, தேவசத்ரு, பிரகஸ்தன், இது போன்ற எல்லாருடைய வீட்டுக்கும் போய் நெருப்பு வைக்கிறார். ஒருத்தருடைய வீட்டுக்கு போய் நெருப்பு வைக்கல. யாருன்னா அந்த சபையில அங்க தூதவத்யா விகலிகிதம்னு பரம பாகவதான விபீஷண சுவாமி சொன்னானே, அவனுடைய மனசு சுவாமிக்கு தெரிஞ்சிருந்து, அவன் பாகவதங்கிறத தெரிஞ்சுட்டு அவருடைய வீட்டை மட்டும் விட்டுட்டார். விபீஷண கிரகம் பிரதி மீடி எல்லா இடத்துக்கும் நெருப்ப வைக்க. கொச்சித்தம் கிஞ்சுக சங்காஜாஹ கொச்சிச்சால்ப கொதிச்சால்மலி சன்னிபாஹ கொச்சித் குங்கும சங்காஜாஹ சிகாவண்ணே சகாஷிரே. ஒவ்வொரு இடத்துல நெருப்பு வைக்கும் போது சுவாமி ஒவ்வொரு இடமாக பிரகாசிக்கிறார். ஒரு இடத்துல சிகப்பு வீடு சிகப்பு பெயிண்ட் சிகப்பா பிரகாசிக்கிறார். ஒரு இடத்துல பச்சை வீடு பச்சை நெருப்பு கொடுத்துட்டு அந்த இடம் பச்சையா பிரகாசிக்கிறார். லைட்டு போட்டது போல இருக்க ஒவ்வொரு வீடா தாவி தாவி ஒவ்வொரு இடமா வர. எல்லாத்தையும் அந்த லங்கையே இறைக்கு அக்னிக்கு இரையாக்கினார், தகனம் பண்றார். தத்ருஷ்ட்வா சகந்தர்வாஹ சித்தாஸ்ச பரமர்ஷயः திருஷ்ட்வா லங்காம் பிரதக்தாம் தாம் விஸ்மயம் பரமங்கதா. இப்படி அந்த ஆஞ்சநேய சுவாமி பண்ணக்கூடியதான காரியங்களை ஆகாச மார்க்கமா நின்று தேவதைகள் பார்த்துட்டே இருக்கா. ஏன்னா அவா எதற்காகனா ராவணஸ்ய பதார்த்தவிஹீன் அவளுடைய எண்ணம். அதுல பாதி பாயிடுத்து வந்தாச்சு. லங்கையில வந்து தேவியை பார்த்து சுவாமி வந்த காரியத்தை முடிச்சுட்டு அவளுக்கும் ஹானிய தரது போல ஒரு காரியத்தை பண்ணியிருக்கார். இந்த தேவதைகள் பார்த்து ஆகாசத்துல இருந்து சந்தோஷப்பட்டுட்டே இருக்கா. உடனே என்ன பண்ணாரு, அந்த இதெல்லாம் காரியத்தை முடிச்சார். தேவியை வந்து பார்த்து ஒரு நமஸ்காரம் பண்ணார். வாழை தொட்டு பார்த்துக்கிறார். ஏன்னா இந்த வானரங்களுக்கே சரீராபிமானம் ஜாஸ்தி. எடுத்து அந்த வாழை தொட்டு பார்க்கிறார். ஏதாவது முடி புசுங்கி போயிடுதா, எரிஞ்சு போயிடுதா, ஹானி ஆயிடுதான்னு பார்க்கிறார். இல்லைன்னு சந்தோஷப்பட்டு இந்த வாழை எடுத்து ஒரு முத்தத்தை கொடுத்துட்டு சலாங்கூலவாயுத்யுபிர்பீமம் சலிலம் லவனார்ணவம் கல்லோலா பாலவேலாந்தம் முத்பபாதன போகரிஹி. ஒரு சும்பனம் பண்ணிட்டார். அந்த சமுத்திரத்தை நினைச்சார், சும்பனம் பண்ணார். தேவிக்கு ஒரு நமஸ்காரத்தை பண்ணார். அங்கிருந்து கிளம்புறார். அப்படி அவர் கிளம்புறார். பெரும் கடல்ல இருக்கக்கூடியதான அலைகள் நிரம்பி வழியது. அவருடைய வேகம் இப்படி கிளம்பி இந்த இக்கரைக்கு வர்றார். அதே போலயே பிரசன்னச்ச பிரகாசச்சன்னு மறைஞ்சு மறைஞ்சு தோன்றி தோன்றி இக்கரையில வந்து குதிக்க போறார். போறதுக்கு முன்னாடியே இறங்குறதுக்கு முன்னாடியே அந்த தூதனை எதிர்பார்த்து அங்க இருக்கக்கூடிய குரங்குகள்லாம் காத்துட்டு இருக்கு. ஏன்னா முன்பே சொன்னது போல ராமருடைய ஆஞ்சநேய சுவாமியுடைய வாக்குதான் அவருடைய வாழ்க்கையே இருக்கு. ஆகாசத்துல அவர் தெரிய தெரிய இந்த குரங்குகள்லாம் சந்தோஷப்படுறது.
सर्वदा कृतकार्योऽसौ हनुमान्नात्र संशयः दृष्ट्वा ते वानराः सर्वे तस्तुः प्राञ्जलयस्तदा. இந்த குரங்குகள்லாம் தனக்குள்ள பேசிக்கிறது. ஹனுமான் நாத்திர சம்சயா சர்வதா கிருத காரியோசு, அவர் எடுத்துட்ட காரியத்தை தீர்மானமா முடிச்சிருப்பார், நம்ம கவலைப்பட வேண்டாம், நம்மளுக்கு அவர் சந்தோஷமான செய்தியை தான் தருவார்னு கீழே நின்று இந்த குரங்குகளே பேசிட்டு என்ன சொல்ல போறாருன்னு தெரியல. ஆனா அதற்கு மனசுல ஆவலா எதிர்பார்த்த அந்த குரங்குகள் பார்த்துட்டே இந்த ஆகாசத்தை ராமனுடைய அந்த ஆஞ்சநேய சுவாமியுடைய முகத்தை பாக்குறதா. எது போலன்னா திஷ்வா சீதேதி விக்ராந்தா, சாதக பட்சிய போல அப்படி எட்டி எட்டி பாக்குறது. என்ன சொல்ல போறாரோ என்ன சொல்ல போறாரோ பார்த்துட்டே இருக்கிற காலத்துல அவளுடைய பயத்தை போக்கணும். ஏன்னா போயிட்டு வரும்போது எதை சொன்னா அவளுக்கு முதல்ல திருப்திகரமா இருக்குமோ அதை முதல்ல சொல்றார் அந்த ஆஞ்சநேய சுவாமி. ஏன்னா நவவியாகரண பண்டிதனோனோ இங்கிதம் தெரிஞ்சவரோனோ வரும்போதே திரஷ்டா சீதா சொல்லிட்டு வர்றார். திரஷ்டா சீதேதி விக்ராந்தா சம்க்ஷேபேன ஞவேதயத். திரஷ்டா சீதா கண்டேன் சீதைங்கிற. ஏன் இத சொல்றாருன்னா கீழேந்தவா எதிர்பார்க்கிறா. அவளுக்கு முதல்ல சீதையை நான் பார்த்தாரோ பார்க்கலையோ, இல்ல சீதையை பார்க்க போன இடத்துல என்னால பார்க்க முடியலன்னு சொல்ல போறாரோ, என்ன இவர் நெகட்டிவா சொல்ல போறாரா பாசிட்டிவா சொல்ல போறாராங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அது கூட அவளுக்கு அந்த ஆவல் கூட வந்துடக்கூடாது, அவளை எதிர்பார்க்க வைக்க கூடாதுங்கிறதுனால கண்டேன் சீதைன்னு சொல்லிட்டே இறங்குறார். திரஷ்டா சீதா. எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம், சுவாமி நம்ம வயசுல புரியவா தானே. ஏன்னா இதை நம்பிதான் நம்மளுடைய வாழ்க்கை இருக்குன்னு தெரிஞ்சுட்டு சந்தோஷப்படுறான். அங்க மட்டும் இல்ல, போகிற வழியெல்லாம் இந்த திரஷ்டா சீதாங்கிறத சொல்லிட்டே போறதா அந்த வானர சைன்யங்கள். வந்து இறங்கினோன்னு இந்த ஆஞ்சநேயரை தொட்டு பார்த்து கட்டி பிடிச்சுட்டு அங்க இருக்கிற வானரங்கள்லாம் என்ன ஆச்சு, போனிட்டு வந்த வர்த்தமானங்களை சொல்லுங்கன்னு சொல்லு. நடந்த கதை அத்தனையும் பூர்வவருத்தாந்தம் அத்தனையும் சொல்ல. ஏகவேணி தராதீனாம் ராமதர்ஷன லாலசா உபாச பரிஷ்ராந்தா ஜட்டிலா மலினா கிருஷா. ஏக வஸ்திரமா இருக்கா தேவி, ராம தியானத்திலேயேதான் இருக்கா. எப்பொழுதும் இந்த எண்ணம்னா மெலிஞ்சு இருக்கா, ஆகாரம் இல்லை, இப்படி இருக்கிறது உண்டான எல்லா கதையும் சொல்ல. அந்த குழந்தைகள்லாம் இது அத்தனையும் கேட்டுட்டு ஒரே சந்தோஷம். போற வழியெல்லாம் திரஷ்டாதீசான்னு சொல்லிட்டே பஜனம் போல பண்ணிட்டு போறதாம். கண்டேன் சீதைன்னு பஜனம் போல பண்ணிட்டே அந்த கோஷ்டி நகர்றது. எல்லா கிளம்பி ராமரை பார்க்கறதுக்கு வரா, ராமரை நோக்கி வரா. ராமர் சன்னிதானத்துக்கு வந்தாச்சு. வந்த இடத்துல இந்த குழந்தைகளுக்கு ஆர்வம், நம்ம போய் ராமர் இடத்துல முதல்ல இந்த விஷயத்த சொல்லணும். முந்திட்டு போய் ஆஞ்சநேய சுவாமியை பிந்திக்கு தள்ளி முந்திட்டு போய் அந்த குரங்கெல்லாம் திரஷ்டா சீதா. அதற்கு மேல ராமர் கேட்கிறார், தேவி கொவா சீதா வர்த்ததே தத்ர. திரஷ்டா சீதா சரி, அதற்கு மேல சீதை எப்படி இருக்கா என்ன சொன்னாரு தேவி பிரஷ்னம் பண்ண. தேவியை பத்தி பிரஷ்னம் பண்ணார் ராமர். அங்க இருக்கிற குரங்கெல்லாம் அமைதியா இருக்கு. ஏன்னா அது ஒண்ணுதான் அதுங்களுக்கு தெரியும், மேல எதுவுமே அங்க நடந்த விற்த்தாந்தம் எதுவுமே தெரியாது. இது எல்லாம் தெரிஞ்ச ஆஞ்சநேய சுவாமி பவ்யமாக பின்னாடி இருக்கிறார். இந்த குரங்கெல்லாம் அவரை பின்னாடி தள்ளி விடுது. ராமஸ்ய கதிதம் ஸ்ருத்வா ஹரயோ ராமசன்னிதௌ சோதயந்தி ஹனுமந்தம் சீதா விற்த்தாந்த கோவிதம். ராமர் இப்படி கேட்டதுதான் தாமசம். அங்க இருக்கிற குரங்கு எல்லாம் ஒவ்வொன்னா பின்னாடி இருக்கக்கூடிய ஆஞ்சநேய சுவாமியை நீ போய் சொல்லு ஆஞ்சநேயான்னு சீதா விற்த்தாந்த கோவிதம். நீ சொல்லு ஹனுமன்னு முன்னத்தல்ல கையை கட்டி வாய் புதைச்சு அந்த பயபக்தியோட வந்து நிற்கிறார். ஏன்னா ஒரு வித்வானுக்கு என்ன அழகுன்னா வித்யா வினய சம்பன்னே, வினயம் தானே முதல்ல இருக்கணும். இப்பேற்பட்ட காரியத்தை பண்ணினேன் நெஞ்ச நிறுத்திக்காடுபடிக்கு வினயமாக சபையில வந்து நிற்கிறார். இத்தனையும் பண்ணது அவர் தான். ஆனா எதுவுமே பண்ணாதது போல தோற்றத்தோட கைகட்டி நிற்க ராமர் கேட்டிருக்கார், எப்படி இருக்கா தேவி, என்ன பண்றான். அதற்கு பதில் சொல்லும் வாயிலாக ஏகவே நிதராதீனா வைச்சிந்தா பராயணா. இது சொல்றதுக்கு முன்னதாக ஒரு காரியம் பண்ற. தேவிய பார்த்துட்டு வந்தேங்கிற செய்திய சொல்றதுக்கு முன்னாடி
கிருஷ்ணா சீதா சொல்லியாச்சு. ராமர் மனசுல இன்னும் அது பலத்தப்படுத்தணும். தேவி இருக்கிறதோ சத்ரு தேசம், அவர் மனசுல இன்னும் தேவியை பத்திதான ஒரு நம்பிக்கை வரணும். அதற்காக என்னன்னா, பிரணம்ய சிரசா தேவியை சீதாயை திசம் பிரதி, சீதை எப்படி இருக்கான்னு கேட்ட உடனே சீதை இருக்காளே ஒரு திக்கு, அந்த சீதைக்கு ஒரு நமஸ்காரம், சீதை இருக்கக்கூடியதான திக்குக்கு ஒரு நமஸ்காரம். அப்பேற்பட்டதான ஒரு தேவியை பார்க்கறதுக்கு எனக்கு ஒரு அனுமதி கொடுத்தேனே, என்ன ஒரு தேவி, அவளை போல இந்த லோகத்துல உண்டா? உவாச்ச வாக்கியம் வாக்கியஜ்ஞா சீதாயா தரிசனம் யதா, அது போல ஒரு தேவியை நான் பார்த்ததே இல்லை. எப்படி இருக்கான்னா, ஏகமே நிதரா தீனா தீனா, ஒத்திரவஸ்தத்தோட தூக்கம் இல்ல, பொய் சிந்தா பராயணா, எப்பொழுதும் உங்க நினைப்புதான். அத்தியசையா விவரணாகி, சாப்பாடு முழுசா சாப்பிடறதுல, சாப்பாடே இல்ல, தூக்கம் இல்ல, உங்க நினைப்பினோட வாட ஒரு உங்க நினைப்பினாலேயே வாழ்ந்துட்டு இருக்கா, பாடின்னு இருக்கான்னு சொல்ல. ஏன்னா சுவாமியுடைய வாக்குல இருக்குங்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அனுமந்து தேவி எப்படி இருக்காங்கிற காலத்துல இங்க ஏதோ சொன்னேன்னு நானும் கிளம்பி போனேன், அங்க ஒண்ணும் சரியா இல்லை அப்படின்னு ஒரு வார்த்தை நடந்ததை முழுமையா சொல்லாதபடிக்கு பாதி சொன்னா கூட போதும். ராமருடைய மனசுல ஓ அப்படி இருக்காளான்னு போகாம வச்சுடுவார். தேவி அடையறதுக்கு உண்டான லாபத்தை பண்ணாம வச்சுடுவார். அப்படி சொல்லாதபடிக்கு அவர் நாளைக்கே கிளம்பணுங்கிற உத்வேகம் அவருக்கு வரணும் இவருடைய வார்த்தையில. அப்படி ஒரு பதில சொன்னார். சீதாயித்வம் திசம் பிரதி, தேவி இருக்கக்கூடிய திக்குக்கு முதல்ல நமஸ்காரம்னா அது என்னன்னா, இன்னும் இருக்கிற மனசுல இருந்து ஒரு 10 படி மேல கூப்பிட்டு தூக்கி நிறுத்துறது ராமனுடைய மனச. உடனே தேவி இப்படி இருக்காங்கிற அந்த வர்த்தமானத்தை போய் சொன்ன உடனே சுவாமி சொல்ற, என்ன அவள் தேவி என்ன கொடுத்தா, நீ பார்த்த என்ன வர்த்தமானம் என்ன கொடுத்தாலும் சொல்ல. ஏஷ சூடாமணி ஸ்ரீமான் மயா சுபரிரக்ஷிதா त्वया प्रणष्टे तिलके तम किल स्मर्तुमर्हसि. 3 விஷயத்தை கொடுத்தா தேவி. தேவியை நான் பார்த்தேன், ஆசீர்வாதம் ஆயிட்டேன். இந்த சூடாமணியை தங்க கொடுக்க சொன்னா இது தேவியுடையது. அது மட்டும் இல்ல, இந்த காக்காசுர விருத்தாந்தத்தையும் உங்ககிட்ட நினைச்சு பார்க்க சொன்னா, त्वया प्रणष्टे तिलके तम किल स्मर्तुमर्हसि. அது மட்டும் இல்ல, இந்த திலகமிட்ட கதையும் உங்ககிட்ட நினைச்சு பார்க்க சொல்லி, இந்த 3 கதையை தேவி உங்களை நினைச்சு பார்க்க சொல்லி சொன்னா, உங்க இடத்துல சொல்ல சொன்னான்னு சொல்லு. சுவாமிக்கு என்னன்னா, யாரும் பண்ணாத காரியத்தை இவர் பண்ணிட்டு வந்திருக்காரு. தேவி ஜீவதசையில இருக்காளா, இருக்காளா, எங்க இருக்கா அப்படிங்கிற ஒரு செய்தியும் தெல்லாம இருக்கு. அதுவும் 1 மாசமா 2 மாசமானா 10 மாச காலம் இதற்கு விட தெரியாம காத்துட்டு இருக்கார். அந்த சமயத்துல சத்ரு தேசத்துக்கு போய் தேவியை பார்த்து அவள் தந்த பொருளை கொண்டு வந்து ஒருத்தர் இங்க கொடுத்திருக்கா. சுவாமிக்கு எல்லையில்லாத ஒரு சந்தோஷம். யாரையும் கட்டிக்கிறது இல்லைன்னு இருந்த அந்த பிரபு என்ன பண்ணார்னா, ஏஷ சர்வஸ்ய பூதஸ்து பரிஷ்வங்கோ அனுமதா மயா காலமிமம் பிராப்ய. உடனே சுவாமி பார்த்தார், மயா காலமிமம் பிராப்ய. இந்த சுவாமிய ஓடி போய் கட்டி பிடிச்சுக்கிறாரு சுவாமி. ஆஞ்சநேய சுவாமிய, அனுமண்டு, நான் இந்த காலத்தை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கேன். முதல் நாள் நான் உன்னை எப்ப அந்த பம்பாதீரத்துல பார்த்தேனோ அந்த க்ஷணமே உன்னை நான் முதல் பிரதம சமாகமத்திலேயே உன்னை கட்டிக்கணுங்கிற எண்ணம். ஆனா எல்லாருக்கும் முன்னாடி கண்டுபிடிக்கவும் முடியாது. அந்த சமயத்திலேருந்து உன் மேல எனக்கு அப்படி ஒரு அதீதமான ஒரு பிரியம். அதற்கப்புறமா இந்த மரக்கடையை ஒடிச்சு போட்டு லக்ஷ்மணுக்கு ஒரு சமஸ்தானத்தை கொடுத்தியே, அப்பையும் உன்னை கட்டிக்கணுங்கிற எண்ணம். எங்களுடைய அக்னி சாட்சியா இருக்கணும், எங்களுடைய நட்புன்னு அந்த சுக்ரீவனும் நானும் கை கொடுக்கிற காலத்துல நீ அக்னியை கீழ் வச்சிய, அப்பயும் எனக்கு ஒரு எண்ணம் உன்னை கட்டிக்கணுங்கிற ஒரு எண்ணம். அது மட்டுமானா இது போல பல காரியங்கள் அந்த சமயத்துல எல்லாம் நீ என் கூட இருந்த நீ பண்ண காரியங்கள் எல்லாம் பார்த்து உன்னை கட்டிக்கணுங்கிற எண்ணம். ஆனா அப்படி நான் எல்லா சமயத்திலையும் கட்டிக்க கூடாது. முதல்ல ஏகதாராவதம். அது மட்டும் இல்லாம இந்த கதை சொல்ற வால்மீகி கொள்ளாத ரிஷி என்ன எழுதுவார் கதையிலன்னா, ராமர் காட்டுக்கு வந்தார். வந்த காலத்துல தேவி அபகரிச்சுட்டு போயிட்டா. தேவி விரகத்துல தப்தனா இருக்கக்கூடிய ராமர் அந்த காமத்துல தேவிய பிரிஞ்சதான விரகத்துல யார பார்த்தாலும் கட்டி பிடிக்கிறான்னு ஒரு வார்த்தையை போட்டு
போடுவார் இந்த பொல்லாத ரிஷி வால்மீகி. அவர் வாழ்க்கையில மாட்டிக்க கூடாது, ஆனா உன்னை கட்டிக்கணுங்கிற எண்ணம் எனக்கு எப்பொழுதுமே உண்டு. என்னைக்கு முதல் நாள் பார்த்தேனோ அன்னையில இருந்து உண்டு. அதை நான் அப்படி கட்டி கொடுத்துருந்தா அந்த ரிஷி இப்படி எழுதிடுவாரேன்னு பயந்துட்டு இருந்தேன். ஆனா அதையும் தாண்டி இப்ப நான் கட்டி பிடிச்சிட்டு இருக்கேன். இந்த காலத்தை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கேங்கிற ஒரு பகவானுடைய வரவை எதிர்பார்த்து ஒரு பக்தன் காத்துட்டு இருக்கிறது போல பகவான் சொல்றார், மயா காலமிமம் பிராபிய, உன்னை என்னைக்கிடா கட்டிப்பேன்னு அவன்னு சொல்றாருன்னா எப்பேற்பட்டதான மனசுல சுவாமி அந்த இடத்த கொடுத்துருக்கணும். அந்த என்னுடைய மனசு உன்னை எப்படி எதிர்பார்க்கிறதுன்னா, பாண்டுரங்க பக்தனான நாமதேவ சுவாமிகள் சொல்ற விருத்ராசுர வதத்துல சொல்லும் போது இந்த விருத்ராசுரன் பகவானை குறிச்சு ஸ்தோத்திரம் பண்றான் பாகவதத்துல. இந்திரனோ அடிக்க வந்துட்டான், கையில ததீச்சி மகர்ஷியோட எலும்பு இருக்கு, அதுல வஜ்ராயுதம் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கான். அந்த சமயத்துல அவன் பகவானை குறிச்சு கடைசி காலத்துல ஸ்தோத்திரம் பண்றான். அஜாத பக்ஷாயுக மாதரங்காக பன்யம்யதா வத்சதரஹ சுபார்த்தாஹ பிரியம் பிரியேனையோ யுஷிதம் விபண்ணா மனோ அரவிந்தாட்சா திமிருட்சதேத்வா. என்ன மனசு எதிர்பார்க்கிறது எது போல எதிர்பார்க்கிறதுனா, ஒரு கன்ற பிரிஞ்ச மாட போல பறவையுடைய அம்மா குஞ்சு கூட்டுல இருக்கு, அம்மா வெளியில போயிருக்கு, அது வரத்துக்கு தாமசமாகிறது. அது வந்தாதான் அந்த குஞ்சு பறவைக்கு ஆகாரம், இதற்கோ பறக்க சக்தி இல்லை. அந்த சமயத்துல அந்த குஞ்சு பறவை அம்மாவை எப்படி எதிர்பார்க்குமோ அதுபோல அஜாதபக்ஷா இவ மாதரங்கதா ஸ்தன்யம்யதா வத்சதரஹ சுபார்த்தாஹ. ஒரு கண்ணுக்குட்டி கட்டி இருக்கு, முன்னாடி இருந்த நிலை இல்லை இது. இந்த கண்ணுக்குட்டிக்கு சுதந்திரம் உண்டு, ஆனா அந்த இடத்துல கட்டுன்னு ஒரு பந்தம் இருக்கு. அதுபோல இந்த கண்ணுக்குட்டிக்கும் போகணுங்கிற எண்ணம், பசி இருக்கு, மாடுகிட்ட மடியில பால் இருக்கு, போகணும் கொடுக்கணுங்கிற எண்ணமும் இருக்கு, வாங்கிற எண்ணமும் இருக்கு. ஆனா அதற்கு கட்டுங்கிற ஒரு பந்தம் இருக்கு. அத ஒரு குருநாதன் வந்து அவிழ்த்து விட்டான்னா பகவான் இடத்துல போய் சேர்றது போல சேர்ந்துருமே. தன்யம்யதா வத்சதரஹ சுதார்த்தா. மற்றொரு நிலை என்னன்னா, பிரியம் பிரியேவ வியுஷிதம் வியுஷன்னா. ஒரு ஆத்துக்காரர் ஒரு கிளம்பி போயிட்டார், அவளையே எண்ணிட்டு இருக்கிறதான ஒரு மனைவி. இவள் நினைச்சா அந்த ஆத்துக்காரர் இருக்கிற இடத்துக்கு உடனே போலாம். சக்தையவள், அவன் நினைச்சாலும் இங்க வரலாம், போகிறதுக்கு உண்டான அனுமதியும் இருக்கு. சக்தியாவும் இருக்கா, அவனும் ஒண்ணு கிட்ட போறது இல்லை, ஆனா போகாம நிறுத்தி வச்சிருக்கா. இது போல மூணு பக்தி நிலை. என்ன ஏன் அந்த அந்த ஆத்துக்காரி போகல அந்த பர்த்தாட்டன்னா, ருக்மிணி தேவியை போல அந்த தான் வந்து அழைச்சிட்டு போகணுங்கிற எண்ணமா அந்த பக்தியினுடைய பரிஸ்திதி. எப்படி ருக்மிணி தேவி சொல்றான்னா, நீ வந்து என்ன ராட்சச விதானத்தினால கைலாக கொடுத்து தூக்கிட்டு போனோம் பிரபுன்னு கிருஷ்ணனுக்கு லெட்டர் எழுதுறா. அது போல இந்த மூணாவது நிலை எப்படின்னா, நான் போகிறதுக்கு எனக்கு தெம்பு இருந்தாலும் நான் போக மாட்டேன், ஆத்துதான் இருப்பேன். ஆத்துக்காரரை எப்படி அந்த பத்தி எதிர்பார்த்து இருப்பாளோ, பத்னி எதிர்பார்த்து இருப்பாளோ, அது போல பக்தியினுடைய ஒரு நிலை, நீ வந்து என்னை காக்கணும். இந்த மூன்று விதமான பக்தியில என்னன்னா,